ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சத்தமாக ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போவோம். பிரசங்க தலைப்பு தேவ சந்நிதியில் எட்டினது. எல்லாம் சொல்லுவோமா? தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில் எதெல்லாம் எட்டினது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவ சந்நிதியில் நம்ம காரியங்கள் எட்டுகிறதாம். சில காரியங்கள் இதெல்லாம் எட்டுகிறது. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இது ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா, இது ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் தேவக்கு தெரியாது அப்படின்னு நினச்சா அது தேவனுக்கு தெரியுது. வாசிக்கலாம், அதுக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 28 ஆதியாகமம் 28:12 வாசிக்கலாம். அங்கே அவன் யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி பாருங்க, அது நுனி பூமியில ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனியா, அதோடைய எட்ஜி, அதோடைய முடிவு எங்க இருக்கிறதா? வானத்தை எட்டி இருந்துச்சான். வானத்துக்குள்ள இருந்துச்சான். வானத்தை எட்டி இருந்துச்சான். எட்டுனா அங்கே இருந்துச்சா. எட்டி இருந்துச்சுனாக்கா தொடுற மாதிரி அல்லது சிங்காசனம் தொடுற மாதிரி அது எட்டி இருந்துச்சான். அது வேர்டு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அது படிக்கும்போது தான் எனக்கு அந்த வார்த்தையை உணர்த்தினார். அந்த எட்டி இருந்துச்சு என்ற வார்த்தையை எனக்கு அது எண்ணத்தில் பதிஞ்சிச்சு. எனக்கு பாருங்க, ஏணி போய் எட்டி இருந்துச்சான். அப்போது கலெக்ஷன் கட்டாமல் இருக்குது பாருங்க. ஒரு அடி கேப் இல்லாமல், 2 அடி கேப் இல்லாமல் அப்படியே ஜம்ப் பண்ணி போவாங்க சில பேர். அங்கே பாருங்க, அதை எட்டி இருந்துச்சான். ஒட்டி இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒட்டி இருந்துச்சு. எல்லாம் பைபிளை பார்க்குறீங்களா? எட்டி இருந்துச்சான். வாசிக்கமா? அதுல தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தார்கள். அது கீழே வசனம் வாசிக்கலாமா? அதற்கு மேலாக கை தட்டலாமா? கர்த்தர் நின்று. அதற்கு எட்டி இருந்த ஏணிக்கு மேலாக, அதான் அதற்கு மேலாக போட்டுக்குது. அதற்கு மேல சப்ஜெக்ட் என்னன்னா ஏணி எட்டி இருந்துச்சு. அதற்கு மேலாக, ஏணிக்கு மேலாக, எட்டியிருந்த ஏணிக்கு மேலாக யார் நின்று கொண்டிருந்ததாம்? கர்த்தர் நின்று கொண்டிருந்ததான ஒரு சொப்பனத்தை யாக்கோபு பார்க்கறாபடி. அப்ப ஏணி எட்டி இருக்குது பாருங்க. ஒரு கனெக்ஷன் இருக்குது பூமிக்கும் பரலோகத்துக்கும். ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்கிறது. தூதர்கள் ஏறுகிறார்கள், தூதர்கள் இறங்குகிறார்கள். இந்த ஃப்ளைட்டில் இப்போ ஃப்ளைட் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஃப்ளைட் பைலட்டுக்கெல்லாம் ஏர்வே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவேன்? ஏர்வே. அந்த வேலை தான் போவாங்க. நம்மளுக்கு தெரியாது அது. ஃப்ளைட்டெல்லாம் இந்த பக்கம் போகுதுன்னு பார்ப்போம். அது ஒரு ஏர்வே. கப்பல் பார்க்கலாம். அந்த கப்பலுக்கு அவங்க கப்பல் மாலுமிக்கு அவங்க அந்த வழி தெரியும். அந்த ரோட்டை தான் அவங்க போவாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, லைட் ஹவுஸா? லைட் ஹவுஸ் வச்சுப்பாங்க. அது அவங்களுக்கு வழி காட்டுது. அப்போது பாருங்கள், இந்த பரலோகத்துக்கு ஆனால் ஆண்டவர் ஏணி வச்சிருக்காரு. அதுக்கு யாக்கோப்பு காட்டுறான். அப்படி அவர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதுக்கு மேலே அது எட்டி இருந்துச்சான். அதான் அந்த பிரசங்கம், அதான் எட்டி இருந்துச்சான். அங்கிருந்து கர்த்தர் பேசுறாரு யாக்கோப்பிட்ட. என்ன பேசுறாரு? தேவனும் ஈசாக்கின் தேவனுமா கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டு சொல்றாரு, தருவேன். அனாதியா திக்கற்றவா, வீடு இல்லாமல் ஓடி வந்து உயிருக்கு பயந்துன்னு அந்த வனாந்தரத்தில் ஒரு கல்லை கேட்குறது, ஒரு கல்லை தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்கும் பொழுது இந்த சொப்பனத்தை காணுங்கிறான். தேவன பிள்ளை என்ன இன்னைக்கு என்னன்னாக்கா, அந்த வார்த்தை ஏன் அதில் எடுத்தானாக்கா, அது எட்டி இருந்த ஒரு வார்த்தை பார்க்குறோம். என்ன எட்டி இருந்த ஒரு வார்த்தை. அப்போது பைபிளில் எதெல்லாம் எட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கூக்குரல் எட்டினது. வாசிக்கலாமாங்க டிஸ்பிளேல? என்னாச்சா? கூக்குரல் எட்டினது. இங்கே ஏன் எட்டினது போல நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எட்டு தான். அவங்க பார்க்கும் பொழுது கூக்குரல் எட்டினது. நம்ம கனவில் போட்டுக்குது கோலோ முட்டி தூ. கூக்குரல் எட்டினது. எந்த விதமான கூக்குரல்? வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது யாத்திராகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு அடிமைத்தனங்க முறையிட்டு கொண்டிருந்தார்கள்.
அடிமைத்தனத்து அந்த வார்த்தையை 2 முறை போட்டுக்குது. அடிமைத்தனம் முறை 2 முறை வருது பாருங்க. அப்படின்னா கொடுமை. முறையிடுற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அதான் இங்க பிரசங்க தலைப்பு, தேவ சந்நிதியில் எட்டினது. அதான் இங்க பிரசங்க தலைப்புல பார்க்கிறோம். அப்போ கூக்குரல், கொடுமை அனுபவிக்கிற சத்தங்கள், வேதனை அனுபவிக்கிற சத்தங்கள். ஹாஸ்பிட்டல்லாம் ஜெபிக்கிறதுக்கு போகும் பொழுது யாரோ ஒருத்தர் கத்தின்னு இருப்பாங்க. ஏன் கேட்ட இப்பதாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடஞ்சிருச்சு அவருக்கு. இப்படியெல்லாம் ஆபத்தில் பயங்கரமாக சிதைச்சி பறிக்கிறது உடம்பு. சொல்லும் பொழுது நோவு தாங்க முடியாது, கத்துவாங்க. பக்கத்தில் அங்கே ஏன் அவர் கத்துறாரு கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த வரிசை நர்ஸுங்க சொல்லுவாங்க இப்படி ஆயிடுச்சு அவருக்குன்னு. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பயமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம தான் யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெசேஜ் கேட்டால் நம்ம போய் பார்க்க மாட்டேங்கிறோமே. நம்மளாம் போய் பார்த்தா தான் நம்மளாம் சுகமாக வாழ்வோம். அதான் மெசேஜ் போடுறது. ஏன் ஒருத்தருக்கு வியாதி வந்தால் மெசேஜ் போடுறோம்னா அவங்கள போய் பார்க்கும் பொழுது, ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஒருத்தர் பார்க்கும் பொழுது சில காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு என்ன, அவங்க தானே, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், அப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்னாவே நம்ம என்ன பண்ணுறோம், விசாரிக்க கொடுக்க மாட்டேங்கிறோம். அந்த கூக்குரல் என்ன பண்ண தேவ சந்நிதி வந்து சொல்லுங்க எட்டினது. அவ்வளவு கொடுமை இருந்துச்சாம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலின் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கர்த்தர் சொல்றார். இப்போ அவர்கள் படுகிற கூக்குரல் என்னோட சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதல் என்ன பண்ண கண்டேன். 10 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். 1ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது முள்செடி எரியுது. மோசே ஆடு மேய்ச்சின்னு போறா. அப்படி பாருங்க, அந்த ஓரை பர்வதத்தில் ஆண்டவர் தேடுறாரு. இந்த கூக்குரலுக்கு யார் ஒருத்தரை எழுப்புவது, இந்த மக்களை மீட்டுக் கொள்வதற்கு யார் அனுப்புவது, இந்த மக்களை ரட்சிப்பதற்கு யார் அனுப்புவது? எகிப்திலிருந்து ஓடி போன ஒருத்தர் இருக்கிறாரு. ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, யாரு? மோசே. சாஸ்திரங்களை கற்றவர் இருக்கிறாரு. எகிப்தினுடைய படிப்பில் படித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அரண்மனையில் எல்லா காரியம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி போகணும்னு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டு தேடும் பொழுது மோசே ஆடுகளை மெச்சு கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பருவத்தில் 1ஆம் வசனம் வாசியமா. முள்செடி 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். மோசே உற்று பார்க்கறான். உற்று பார்த்து முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தது. முட்செடி அக்கினியில ஜுவாலித்து எரிதான். அது வெந்து போகாமல் இருந்தது. நெருப்பு இருக்குது, செடி பச்சையா இருக்குது. ஏன் இது எரிஞ்சு போல? இவ்வளவு நெருப்பு வந்தோம், இவ்வளவு அக்னி வந்தோம், ஏன் இது சாம்பல் ஆகல? இது என்ன அற்புத காட்சி! நான் இந்த மாதிரி இந்த காட்சி நான் பார்க்கலையே. அப்படி பார்க்கும் பொழுது கிட்ட போற. அப்படி அப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு, மோசேயே பாசிமா. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்தமா. கர்த்தர் பார்க்கிற தெய்வம், ஒருத்தரை அழைக்கிற தெய்வம். உங்களை ஆண்டவர் அழைச்சி இங்க கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் கண்டு
முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே கை தட்டலாமா? மோசே மோசே. என் ஜனங்களுக்கு யார் இருக்கிறா? என் ஜனங்களுக்கு அதிபதியா யார் போவா? என் ஜனங்களை வழி நடத்துவதற்கு யார் உண்டு? நீ ஆடு சிறப்பா மேய்க்கிறப்பா, நல்லா மேய்க்கிற ஆடுகளை ஆண்டு பார்க்குறாருங்க. அந்த ஆடு மேய்ச்சதெல்லாம் பார்க்குறாரு. ஆடு மேய்க்கிறவங்களை கத்துறான், ஜனத்தின் அதிபதியாக மாத்துறாரு. யாரை மாத்தினாரு? நாம இருக்குதா? தாவீதை என்ன பண்ணாரு? மாத்துறாரு. அதில் உங்கள் பிள்ளைங்களாம் ஆடுகளை மேய்க்கிட்டோம். கம்பலில் மனுஷங்களை மேய்க்கிறது காட்டிலையும் என்ன பண்ணிட்டோம்? ஊழியத்துக்கு வந்து என்ன பண்ணோம்? ஆடுகளை மேய்க்கிட்டோம். நம்மலாம் ஊழியத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டு பார்க்குறாரு பாருங்க. ஆடு மேய்த்த என்ன பண்ணுறாராம்? தூக்குறாரு, வாணி. அப்பதான் சொல்றாரு இந்த 9ல், இப்பொழுதும் இஸ்ரவேல் 9 வாசிங்க. இப்பொழுது 3:9, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில வந்து எட்டினது. அவங்க கூக்குரல், அவங்களுடைய வேதனை சந்நிதி வந்து எட்டினது. கர்த்தர் பார்த்தீங்களா? அந்த ஜனத்தின் கூக்குரலை கேட்கிறாருங்க. பைபிள் சொல்லுது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு என்ன கொடுக்குறா? ஆகாரம் கொடுக்காரா. அதான் கூப்பிடணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். சர்ச்சில் வந்துட்டா மௌனமாக அப்படியே ரசிக்கக்கூடாது. நம்ம ஆண்டு சத்தமாக பாடு ஆராதிக்கணும். பாட்டு நல்லா இருக்குது, தலையாட்டக்கூடாது, வாய் திறந்து பாடணும். கூக்குரல கேட்குற தெய்வம். எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க வேதனை, அவங்க படுற உபத்திரவம் எல்லாம் கர்த்தர் பார்த்தாரு. பார்த்து போன வாரம் பார்த்தோம் 14ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு? ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கி எகிப்தரை சமுத்திரத்தில் அழிக்கிறாரு. அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம் இல்லையா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? பண்ணார் இல்லையா? போன வாரம் கூக்குரல் எட்டினது. கூக்குரல் எட்டினது. ரெண்டாவது என்ன எட்டினது? விண்ணப்பம். மேல வாசிக்கலாமா? விண்ணப்பம் எட்டுக்குதுங்க. 2 நாளாகும் 2 பூர்வ காலா, 2 Chronicles chapter 30 verse 27, 30-27. 2 நாளாகவும் 30-27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்றாங்களாம். நின்று ஜனத்தை ஆசீர்வதிச்சாங்களாம். சர்ச்சை முடிவுக்கு இருக்கணும். காணிக்கு போட்டு அப்படி ஓடக்கூடாது. வேலைக்கு அவசரம்னு போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனோம். கடைசி ஆசீர்வாதத்தை தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. காணிக்க பாட்டு வந்த உடனே சர்ச்சை முடிச்சு நினச்சிட்டு எல்லாம் எஸ்கேப் போயிடுறாங்க. ஆசீர்வாதம் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்று சொன்ன ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் 2 கொஞ்சம் சொல்லப்பட்டதான பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் பரிசுத்தாவிலும் சொல்லப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கின்னு போனோம். எப்படி பிரசங்கம் முடிச்சுன்னா சர்ச்சை முடிச்சுன்னு ஓடிடுறாங்க. அவசரம். கர்த்தர் சமூகத்தை அவசரப்படாத. இங்க எழுந்து நின்று என்ன பண்ணலாம்? ஜனத்தை ஆசீர்வதித்தார்களாம். கீழே வாசிங்க, வாசிங்க, அடுத்த சத்தம் வாசிங்க சிஸ்டர். அவள் சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய கைதட்டலாமா? பரலோகத்துல வந்து எட்டினது. பரலோகத்துல வந்து எட்டினது. என்டர் ஆச்சு, போய் மோதிச்சு. ஆண்டவரே இவங்க கூப்பிடுறாங்கப்பா, இவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. மேகத்தெல்லாம் உடச்சின்னு உள்ள போது ஜெபம் பாருங்க. ஆண்டவர் திறந்து வச்சிருக்காரு பரலோகத்தை ஜெபத்துக்காகவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்றது இல்லை. டைம் இல்லை ஜெபத்துக்கு. ஜெபத்துக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு. உன் ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபம் மறந்துடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபம். கைப்பிடிச்சு கேளு சொல்லுங்க,
ஒருத்தர் உற்சாகப்படுத்தி சொல்லுங்க, உங்க ஜெபம் பண்ணாம விட்டுறீங்க. நீங்க நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்கிறீங்க, நிறைய சுகத்தை இழந்து கொண்டே இருக்கிறீங்க. அண்ணால் போய் அழுதுச்சு பாருங்க, அழுதாங்க பாருங்க. ஜெபம் கேட்கப்படுச்சா இல்லையா? எசேக்கியா செவுரு புறமா திருமண ஜெபம் கேட்கப்படுச்சா இல்லையா? மாதிரி 100 ஆயிரக்கணக்கான சொல்லலாம். இப்போ கூட அம்மா சாட்சி சொன்னாங்களே, இது நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம் சர்ச்சில். காலையில் 7 மணிக்கு வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஜெபத்தின் மூலியமாக வெளியே கொண்டுட்டாங்க, மரணத்திலிருந்து இல்லையாமா, மரணத்திலிருந்து. உன் கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா நீ சர்ச்சில் வந்து முட்டி போட்டுருந்தோம். உன் மனைக்கு உடம்பு சரியில்லைனா நீ டெய்லி வந்து ஜெபம் பண்ணு. சீக்கிரம் அடக்கம் பண்ணலான்னு நினைக்காத, சீக்கிரம் போட்டோன்னு நினைக்காதீங்க. அன்பு பாசம் அதெல்லாம் எவ்வளோ பெருசு தெரியுங்களா? இருக்கும்போது தெரியாது. அதில் ஜபத்தை விட்டுறாதீங்க. ஜபம் ரொம்ப முக்கியம். சர்ச்சு திறந்து அப்படியே வாண்டு சம்மதி உங்களுக்காக ஆண்டு அழகான ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்காரு. இது ஜபத்துக்காக பயன்படுத்துங்க. வாசிங்க வசனம் 27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று எசேக்கியா நாட்களில் பண்டிகைகளால் கொண்டாடுறாங்க ஆலயத்தில். எசேக்கியா ஆசிரியரோட பேசுகிற, அப்படி எல்லாம் வாங்க பண்டிகை கொண்டாடலாம், இதுக்கு முன்னாடி ராஜ பண்டிகைலாம் கொண்டாடல, பண்டிகை ஆசரிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. அப்படி எல்லாம் வர்றாங்க, தேச ஜனங்க ஆசிரியர்லாம் வர்றாங்க. மீட்டிங்னா எல்லாம் சபைக்கு வரணும், பண்டிகை மாதிரி எல்லாம் வரணும் கிளம்பி. நோட்டீஸ் போட்டு வால் போஸ்ட் போட்டு மீட்டிங்கு கூப்பிட்ட கூட நிறைய பேர் வர மாட்டேங்கிறீங்க. ஜனங்கள்லாம் வந்தாங்களாம். ஒற்றுமை வேணும் சபையில். எல்லாரும் அன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங்னாக்கா, சர்ச்சில் மீட்டிங்னாக்கா யார் வீட்டை கூடாது. அந்த பழக்கத்தை கற்றுக்குங்க. ஐயோ என் சபையாச்சே, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனை போகாமல் இருப்பீங்களா? அது மாதிரி தானே என் சபை எனக்காக மீட்டிங் வச்சுக்காரங்க. என்ன வரல பாருங்க. வீட்டில் சும்மா தான் சொல்லிட்டு பாஸ் பண்ண கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. நேருக்கு நேரு பார்த்துருவேன், நீங்கள் சாயங்காலம் வந்துருங்க, சரி பாஸ்டர் அப்படின்வாங்க, வரமாட்டாங்க. எவ்வளோ பொய் பாருங்க. பாஸ்டே ஏமாத்துறேன்னா அப்போ கடவுளை எப்படி ஏமாத்து? ஆண்டவரை பாஸ்டர் பார்த்துட்டாரு, கூப்பிட்டாரு, கர்த்தர் அவர் மூலியமாக நம்மளை நீ கூப்பிட்டாரு, போய் உட்காந்துருவோம். அது கூட மரியாதை இல்லை பாருங்க. நான் நினச்சேன் இவங்களுக்கு பார்த்தனே, இவங்க கூப்பிட்டேனே, ஏன் இவங்க வரல? அப்போ என் மைண்டில் என்ன வரும், இவங்க நல்ல விசுவாசியே கிடையாதுப்பா, இவங்க ஏமாத்துறவங்க, இவங்க கோணலான வழியில் போகிறவங்க. என்ன வழியில் போகிறவங்களா? கோணலான வழியில் போகிறவங்க. உனக்கு வரத்துக்கு மைண்ட் இல்லை. ஊழியக்கார காமிச்சிட்டாரு, யாரோ ஒரு விசுவாசி காமிச்சிட்டாரு, யாரோ ஒருத்தர் காமிச்சு உங்க ஞாபகப்படுத்திட்டாங்க, அப்பயும் நீங்கள் மீட்டிங் வரணும்னு அர்த்தம். வழி சரி கிடையாது. ஐயோ ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க ஆண்டவரே, நன்றி உட்காந்துட்டாங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சுவாருங்க, உங்கள் ஜெபத்தை கேட்டுருவாரு. அந்த ஒற்றுமை வரணும் சபையில், ஒரு கூட்டானா வரணும். பாருங்கள், போன வாரம் பஸ் வந்து விழுந்து எல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த பாஸ் பரமேசர் உள்ள பெருசாக ரோடு பெருசாக இது பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் கிளாஸெல்லாம் உடச்சி வச்சுக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை? நம்ம வந்து சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறது இல்லை. சர்ச்சை திறந்து யாருன்னா கிளாஸ் ஒழிப்பாங்களா? ஷிஃப்ட் பிரகாரமாக வரணும். 1 hour வந்து வரலாம். 200 பேர் மேலே சர்ச்சில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்தாக்கா 3 நாள் கழிச்சு ஒருத்தர் வரலாம். 24 hours ஜமாக்கமாக நடத்தலாமா? நடத்தலாம். காலைல சாயங்காலம் வந்து ஜோமிச்சுனே இருக்கலாம். ஒற்றுமையை நம்ம காப்பாற்றுருங்க. அவங்களாம் வந்தாங்க பாரு, கூடி பலிகளை செலுத்தி கத்த ஆராதிச்சாங்க பாருங்க. இவங்க விண்ணப்பத்தெல்லாம் கத்திர வாசிங்க வசனம், ரொம்ப வசனம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம், கைத்தட்டலாமா? சத்தம் கேட்கப்பட்டுச்சு. கீழே வாசிக்கலாமா? அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய பரலோகத்தில் வந்து மோதினது. ஆண்டவரே இது செய்யுங்கப்பா, ஆண்டவரே இது தாங்க, ஆண்டவரே வந்து எட்டினதுங்க. வேலைக்காக நீ இன்னும் மன்றாடணும், ஆசீர்வாதத்துக்காக இன்னும் மன்றாடணும், வீடு வாங்குறதுக்காக இன்னும் மன்றாடணும். ஜபத்தில் சோம்பேறியில் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. மட்டும் பார்த்து நம்ம பொறாம தான் போடுவோம். அவங்க மாத்திரம் வாங்கிட்டாங்க, நான் ஏன் வாங்கணும்? ஜபம் இல்லை. ஒரு அவருக்கே நீ சோம்பேறி இருக்கிறோம். இன்னும் 3 மணி நேரம் 8 மணி நேரம் எங்கே ஜபம் பண்ண போகிறோம்?
சொல்லுங்க பார்க்கல. 8 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவர் திறந்து காத்திருக்கிறாரு, யார் ஜெபிப்பான்னு. நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை கேட்க கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:4 போலாம் சீக்கிரம். அப்போஸ்தலர் 10:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:4 செகண்ட் பாயிண்ட் வசனங்கள். அப்போஸ்தலர் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். தேவதூதன், அப்பொழுது தேவதூதன், பாத்தீங்களா, உன்னுடைய ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவு பூட்டுதலாக கைத்தட்டலாமா வந்து ஏற்றினது, வந்து விழுந்தது ஞாபகமாக. உன் ஜெபம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாருங்க. ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கலையா அப்படின்னு ஆண்டவர் பாப்பாரு. இன்னைக்கு இவங்க ஜெபிக்கலையா, நமக்கு டைம் இல்லை. ஆண்டவர் நம்ம பார்க்கறாரு, இவங்க நான் ஜெபிக்கலையா, இன்னைக்கு இவங்க ஜெபிக்க நேரமாச்சு. ஜெபங்கள். அடுத்து என்னவா? தான தர்மங்கள். தர்மம் பண்ண கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் காணிக்கை போட கத்துக்குங்க. அப்ப தர்மம் பண்றது என்ன வரும்? காணிக்கை போடுறதுக்கு மனசு வரலன்னா தர்மம் பண்றதுக்கு மனசு வராது. ஏன்னா கத்திரையே நம்ம கனம் பண்ணலன்னா ஒரு ஏழையை நம்ம கனம் பண்ண போறோமா? கத்திரையே நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோம், அப்படி ஏழையை ஒரு நேசிப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். தான தர்மம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது, ஒருத்தருக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, கார் வச்சுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது, கொஞ்சம் ஒருத்தருக்கு பெட்ரோல் வாங்கி கொடுக்கறது, வேலை வாங்கி கொடுக்கறது. உன் கம்பெனி வேலை செய்கிற தெரியும் 4 பேர் வேலை எடுக்கிறாங்கன்னு, யாரோ சேர்த்துக்கிட்டு கொடுங்க, நம்மளுக்கு என்ன? உன் கண்ணில் பட்ட ஏழைகளுக்கு வாப்பா என் கம்பெனி இப்படி வேலை, அதெல்லாம் ஒரு தான தர்மங்க. வேலை வாங்கி தர்றதெல்லாம், படிப்பு சேர்க்கறது, ஸ்கூலில் சேர்க்கறது. ஏன்ப்பா நீ படிக்கலை, சரிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை ஃப்ரீ இருக்குது, இல்லை ஃபீஸ் இருக்குது, இல்லை கவர்மெண்ட் இருக்குது, இப்படிலாம் அதெல்லாம் செய்யணுங்க. அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தான தர்மம் தான். துணி தர்றது, சாப்பாடு கொடுக்கறது, பெரிய பெரிய ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சு. இப்போலாம் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் இருந்துச்சு, இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். என்னதுங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்? எல்லாம் லோட் பண்ணுறதுக்கு. நாய் கூட சோறு போட்டு, தெரு நாய் கூட இப்போ சோறு போடுறதில்லை. அது வெளியில் நின்றுட்டு இந்த வீட்டில் சோறு கிடைக்காது, பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. ஏன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஏற்று. எவ்வளோ ஃப்ரிட்ஜில் ஏற்றுறியோ அவ்வளோ உடம்பு கெடுதல். அவராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏழைக்கு எவ்வளோ சாப்பாடு தரியோ நீ அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்ப. கைத்தட்டி கத்திர மேம்படுத்தமா. ஏழைக்கு எவ்வளோ ஆகாரம் கொடுக்குறியோ. யாரா வந்துட்டா சாப்பிட்டு போங்க சொல்ல கற்றுக்குங்க. இப்போலாம் மறந்துட்டோம். சாப்பிட்டு போங்க சொல்கிறோம். ஐயோ யார் செய்கிறா? ராத்திரியில் நம்மளுக்கு மாத்திரம் 4 சப்பாத்திக்குது, 2 பேர்த்துக்கு எத்தனை சப்பாத்திக்குது? இவங்களுக்கு கொடுத்துட்டா திரும்ப என்ன பண்ணணும்? தேய்க்கணும். தேய்ச்சா எக்ஸசைஸ் ஆகுது, ஆரோக்கியம், மனசுக்கு சந்தோஷம் வருது. நம்ம தெரிய மாட்டேங்குது பாருங்க. திரும்பவும் குழம்பு பண்ணணும். இந்த குழம்பை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? எப்படிங்க கர்த்தர் உங்களெல்லாம் ஆஸ்வதிப்பார்? எப்படி தான தர்மம் தான் மேலே போகும்? பைபிள் ஏன் இதெல்லாம் எழுதிருக்குது? நம்மளாம் செய்யணும் எழுதிக்குதுங்க. வாசிங்க மறுபடியும் வசனம், 2ஆம் வசனம் வாசிங்க. 1-2 அப்போஸ்தலர் 1 1-2 அப்போஸ்தலர் 1-2 இத்தாலியா அப்போஸ்தலர் 10:1-2 10:1-2 இத்தாலியா பட்டாளம் பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார். தேவ பக்தி இருந்துச்சு பாருங்க. தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவர்கள். சர்ச்சுக்கு வர பழக்கம் இருந்துச்சு, தேவனுக்கு பயம் இருந்துச்சு, ஜெபிக்கிற பயம் இருந்துச்சு. ஜனங்களுக்கு என்னமா கொஞ்சம் இல்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி போடுறது இல்ல, மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி கை தட்டலாமா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா. அப்படி அத 4ஆம் வசனம் பதில் வந்துருச்சு. தூதன் வந்துட்டு 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனை 3ஆம் வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவ தூதன் பாத்தீங்களா, தன்னிடத்தில் தேவதூதன் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஆண்டவர் அமிச்சிட்டாரு, நீ போ. இதுதாங்க ஆசீர்வாதம். கைத்தட்டல கத்திர மையப்படுத்தும். இதுதாங்க ஆசீர்வாதம். உடைய காணிக்கைகள் உன் திருப்பி வரும். உடைய தர்மம் திருப்பி வரும். தானம் திருப்பி வரும். மறந்துடாதீங்க.
வாரி எரித்தார் உண்டு என்னமா ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க, ஏழை ஆகலையாம். நம்ம நினைக்கிறோம் கொடுத்தா ஏழை ஆயிடுவோமா? இல்ல, நீ கொடுத்தா பணக்காரனா ஆவ. ஆமென். கைத்தறி கத்திர மையப்படுத்த கொடுக்க கொடுக்க நீ பணக்காரனா ஆவ. உன் சிந்தல பணக்காரனா ஆவ. உன் சிந்தல உன் மைண்ட்ல எப்ப நீ பணக்காரனா மாறியோ அப்பதான் உன் கையில காசு வரும். உன் மைண்ட்ல நீ ஏழை நினைச்சா கையில இருக்கிறது கையில என்ன காசே இருக்காது. ஏழை தான் இருப்பா. ஐயோ நம்ம கொடுத்தா ஏழை ஆயிடுமா, கொடுத்தா நமக்கு கஷ்டம் வந்துடுமா, கொடுத்தா நம்மளுக்கு காசு இல்லாமல் போயிடுமா அப்படின்னா காசு இல்லாமல் தான் போவோம். கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம், கொடுத்தா நம்ம ஆசுதமாக இருப்போம், கொடுத்தா நம்ம சுகமாக இருப்போம். அப்படி நம்ம எப்போ நினைக்கிறோமோ கையில் வரோம் காசு கிடைக்குதுங்க. தூதன் வந்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்து வாசிங்க. கொர்நேலியுவே என்று பார்த்தீங்களா அழைக்கிறாரு. கொர்நேலியுவே, அவன் பயப்படுற. அப்படி யாராப்பா நீ? வாசிமா. அழைக்கவும் பிரத்யட்சமாய் கண்டு உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பதான் சொல்ற அப்படி. அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுதலாக வந்து ஏற்றினது. வந்து சந்ததியில வந்துச்சான். பரலோகத்தை பேசுனதுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஏழை தான் போட்டான்னு. ஏழைக்கு இல்ல, அது பரலோகத்துக்கு போட்டிருக்கிறீங்க. கை தட்டுங்க. பரலோகத்துக்கு போட்டிருக்கிறீங்க நீங்க. அங்க போய் ஏற்றுது. ஆண்டு சந்தோஷப்படுவாரு. பரவாயில்லப்பா, நீ நேசிக்கிற. நீ இந்த சிறுவரில் ஒருவருக்கு எது செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள். நம்மளாம் மறந்துடுறோம். பண்டிகை நம்ம மாத்திரம் கொண்டாடணும், பர்த்டே நம்ம மாத்திரம் கொண்டாடணும், வெட்டிங் டே நம்ம மாத்திரம் கொண்டாடணும் இல்லைங்க. மற்றவங்க நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பிரசங்கம் போன அப்படியே போய் 3வது பாயிண்ட் போவோம். அக்கிரமம் எட்டினது. அக்கிரமம் எட்டினது. உதவி மாத்த எட்டல, பாவமும் எட்டு. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஜபம் மாத்த எட்டுறது இல்ல, அக்கிரமம் போயிட்டு தான். வாசிக்கலாம். யோனா 1:1. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா 1:1. அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அங்கே அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து அக்கிரமம் 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 வந்து எட்டினது. அக்கிரமம் சொல்ற பாருங்க. போ பிரசங்கம் பண்ணு. ஏன் ஜெபம், ஏன் மீட்டிங் தெரியுமா? உன் வாக்கில் அக்கிரமம் வரக்கூடாது தான் மீட்டிங்கு. ஏன் இன்னைக்கு சர்ச்சை தெரியுமா? உன் வாக்கில் அக்கிரமம் வரக்கூடாது தான் சர்ச்சு. இன்னைக்கு சர்ச்சை நம்ம கட் பண்ணுறோமே, சர்ச்சுக்கவே நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமே. ஒரு வாரம் போன வாரம் தான் போயிட்டுமே. எப்படி பரிசுத்தம் மைண்டில் வரும், ஹார்ட்டில் வரும்? இந்த பைபிள் படிக்க நம்ம பரிசுத்தமாக விசுவாசிக்கிறீங்க? கை தட்டலாமா? ஸ்தோத்திரம். அக்கிரமம் வராம வாழ்றத நமக்கு ஆராதனை. போ பிரசங்கம் பண்ணு. தப்பிச்சு போறா அப்படி ஆண்டு விடலையே. தப்பிச்சு போறா அப்படி ஆண்டு ஒரு விடலையே. திரும்ப எப்படியாவது வந்து மீனை வச்சு என்ன பண்றாரா? கப்பலில் போனவர் இப்போ எதில் வராரிப்பா? மீனில் வர வச்சு கக்க வச்சு திரும்ப பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. வாசிங்க 3:6 வாசிக்கலாம். இந்த செய்தி யோனா 3:6. இந்த செய்தி அவருக்கு எட்டுதான் பாருங்க. அந்த எட்டின வார்த்தை பாருங்க. ராஜாவுக்கு எட்டுதான், கர்த்தருக்கு எட்டுச்சு பாருங்க. யோனா பிரசங்கம் பண்ற வார்த்தை யார் கட்டுச்சு? ராஜாவுக்கு எட்டிச்சுங்க. எட்டினது எழுந்துட்டா அப்படி பாருங்க. அக்கிரமம் தெரிஞ்சவன எழுந்துட்டா அப்படி. இது பாவம் எச்சரிச்சு எழுந்துட்டா அப்படி. கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்ல மனம் திரும்புறாங்க. ஐயோ அக்கிரமம் ஆயிடுச்சா என் தேசம். என் தேசம் பாவத்தை நிறைந்திருக்கிறதா? சிங்காசத்தை விட்டு ஏஞ்சிட்ட சாம்பல்ல தெருவில் வந்து உட்காந்துட்டா அப்படி. ஜனங்களாம் பார்த்தாங்க. ராஜாவே மனம் திரும்பிட்டா அடிப்பா. தலைவன் மனம் திரும்பின வீட்டில் ஃபர்ஸ்ட். தலைவன் பரிசுத்தமாக வாழ்ந்தா பிள்ளைங்கள் எல்லாம் பரிசுத்தமாக வாழ்வாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 18:20 வாசிக்க. 18:20 ஆதியாகமம் 18:20. பின்பு கர்த்தர் பெரிதா இருப்பதினால் கோடிதான் சோதனைக்குமான பாவம் சொல்ல முடியாத பாவங்க.
இது போன வாரத்தை என்னாச்சு? பாம்பே என்ன எங்கப்பா? பாம்பேலியாவா? கொல்கட்டா, சாரி கொல்கட்டாவில் பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையான சம்பவம். பெண் டாக்டர் என்ன பண்ணாங்க? கொடுமை. இது மாதிரிலாம் நான் நடந்துச்சு பாருங்க. கோடு பாவம் விடுச்சா மிகவும் கொடிதா இருப்பதினாலும் 21 நான் இறங்கி போய் எட்டின. பாத்தீங்களா? எட்டின அந்த வார்டு கோடு போட்டுச்சுங்க. அதான் பிரசங்கம் வசனம். அந்த கூக்குரல், அந்த பாவம் அக்கிரமம் எட்டினபடினாலே வாசிங்க. அறிவேன். அப்புறமா ஆண்டு கவிச்சு போட்டாரு. சோதனை நெருப்புல வச்சுட்டாருங்க. நெருப்புக்கு இரையாக்கிட்டாரு. அக்கிரமம் வேண்டாம், பரிசுத்தம் வேணும். எதை வேணுங்க? பரிசுத்தம் வேணும். மத்திய 28:12 சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் மத்திய 24:12 மத்திய 24:12 வாசிங்க. மத்திய 24:12 இதெல்லாம் ரொம்ப நல்ல வசனங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறத நீ கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஏதோ அக்கிரமம் மிகுதியாகுமா? கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியானால் அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியா கூடாது. அதான் ஜெபம், அதான் உபவாச ஜெபம், அதான் நீ ஆண்டோட ஆலயத்துக்கு 4 பேர் கொண்டு வரணும். எசேக்கியேல் 33:24 ஆண்டு சொல்றாரு. என்னென்ன அக்கிரமம் என்ன பண்றாங்க பாருங்க. எசேக்கியேல் 33:23 வாசிங்க. எசேக்கியேல் 33:20 உண்டாகி அவர் மனுபுத்திரனே ஒருவனா இருந்து பாருங்க. அவன் சொல்றாங்க ஆபிரகாம் ஒருத்தர் தான், ஆனா தேசத்தை சுதந்திரமா வச்சுக்கணும். அப்படி தேசம் சுதந்திரமா கிடைச்சது. ஆனா நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஒருத்தரே ஆபிரகாம் ஒருத்தரா இருக்கும்போது நல்ல பிரசங்கம் இது பாருங்க. இது ஒருத்தரா இருக்கும்போது ஆபிரகாம் தேசம் கிடைச்சிச்சு. நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், எங்களுக்கு தேசம் எங்க கிடைக்கல அப்படின்னு கேட்கறாங்க பாருங்க. வாசிங்க வாசி தம்பி. சொல்கிறார்கள். ஆகியால் நீ அவளை நோக்கி நீங்கள் ரத்தத்தோடு கூடியதை தின்று உங்க கண்களை ஏறெடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரத்தத்தை குடிக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டு லேவியராம் சொல்லப்பட்ட வசனம் கீழ்ப்படி மாட்டேங்கிறீங்க. அடுத்து நரகனா விற்கிறதுக்கு போறீங்க. அடுத்து வாசிங்க. கொலை பண்றீங்க, அடிக்கிறீங்க, ஒருத்தனை சிந்துறீங்க. அடுத்து வாசிங்க. ஓ, உங்களுக்கு தேசம் கிடைக்குமா? இதெல்லாம் பண்றீங்க நீங்க. இதெல்லாம் இருந்தா எப்படி நான் தேசத்தை கொடுப்பேன் கேட்கிறாரு. அடுத்த கீழே வாசிங்க. பைபிளை நம்பல, கர்த்தர் பட்டயத்தை நம்புறது, வேலை நம்புறது. எனக்கு நல்ல வேலை இருக்குதுப்பா. இன்னைக்கு கம்பெனிக்காரன் என்ன கூப்பிட்டான், கர்த்தர் என்ன கூப்பிட்டாருன்னு வருமான சர்ச்சுக்கு வரதில்ல பாருங்க. சர்ச்சை முடிச்சுட்டு போலான்னு இல்லை, சர்ச்சை முடிச்சுட்டு போலான்னு இல்லை, வேலை நம்புறது. பைபிள் வாசிங்க வசனம். நீங்களோ உங்கள் பட்டயத்தை நம்புறது, படிப்பை நம்புறது, வேலை நம்புறது, வீட்டை நம்புறது, கர்த்தரை நம்புறது இல்ல. ஆண்டு சொல்றாரு பாருங்க. கத்தி வச்சுக்கிறீங்க, யாரும் ஒன்று வெட்ட மாட்டான்னு நினைக்கிறீங்க. அவன் ஈட்டி எறிவான். என்ன அறிவான்? ஈட்டி எறிவான். கத்தி ஒன்றும் செல்லுபடி ஆகாது. கத்தி எடுத்து ஓடுறதுக்குள்ளே ஈட்டி வந்து குத்திரும். உன்ன பட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, அருவருப்பானதை செய்றீங்க, அவனவன் தீட்டுப்படுத்துறீங்க. மற்ற சொந்த மனைவி நேசிக்கிறது இல்லை, சொந்த மனைவி பிடிக்கிறது மாட்டேங்குது. மற்றொரு மனைவி மற்றொரு பெண்ணுனா ஆசைக்கிறீங்க. ஆண்டு பேசுற பாருங்க. வாசிங்க அடுத்து. தீட்டுப்படுத்துவீர்கள். ஓ, நீ தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்களோ என்று சொல்லு. போ, உங்களுக்கு தேசம் வேணுமா? உங்களுக்கு ஏன் நல்ல வேலை இல்லை? ஏன் நல்ல படிப்பு இல்லை? ஏன் நல்ல வீடு இல்லை? அக்கிரமத்தை வெளியே வரணும். நம்ம பட்டத்தை நம்பிக்கிறோம். ஒரு ஐயட்ட வந்து ஒரு சொன்னா, அப்படியா எனக்கு நிறைய செல்வாங்குதுங்க, எனக்கு யார் தயவு வேணாங்க, எனக்கு நிறைய நான் படிச்சுக்கிறேங்க, யாரும் எனக்கு உதவி பண்ண தேவையில்லைங்க, எனக்கு நிறைய சொத்துங்க இருக்குதுங்க. அப்படியே பேசினேன், அடிக்கடி பேசுவோட வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு வீடு இருக்குது, யாரும் தேவையில்லை, எனக்கு நல்ல சம்பளம் இருக்குது, எனக்கு யாரும் தேவையில்லை.
அப்படியே சொல்லும் பொழுது அந்த ஐயா சொன்னா, அப்படியா தம்பி கொஞ்சம் கூட வா, கொஞ்சம் நடந்து போகலான்னு சொன்னா. வெயில் அதிகமாக இருக்குது, பரவாயில்ல வா, நீ கூட வா, கொஞ்சம் தூரம் நடந்து வான்னு. அப்படியா, ஐயா வெயில் அடிக்குதே, பரவாயில்ல வான்னு. அந்த வெயிலில் இழுத்துன்னு போகிறான். அப்படியா, அப்போ சொன்னா, அப்படியா ஐயா எனக்கு நிழல் வேணுமாக்குது, என்னால் வெயில் தாங்க முடியல, கொஞ்சம் தூரம் வா. ஐயா என்னால் ரொம்ப வெயில் தாங்க முடியல, எனக்கு நிழல் வேணும், நிழலில் கூட்டின்னு போங்க. எதுக்கு வெயில கூட்டின்னு வரீங்க, எனக்கு நிழல் வேணும், நான் நிழலில் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா. அப்படியா, பின்னாடி திரும்பி பாரு நிழல் இருக்குதுன்னு சொன்னா. அப்படியா, எங்கயா இருக்குது தெரியலையா, பின்னாடி பாரு நிழல் இருக்குது, எங்க இருக்குது நிழல், பின்னாடி பாரு நிழல் தருது, எங்க தருது உனக்கு தெரியலையா, பார்த்தா எங்க தருது பாரு நிழல் தருது, உற்று பார்த்தா அவன் நிழல் தருது. யார் நிழல், யார் நிழல், இப்போ இந்த நிழலை நிலை பாரு. இந்த நிழலில் போய் நின்று கொண்டாராம். ஐயா எப்படியா என்னோட நிழலில் போய் நான் நிற்க முடியும், எப்படியா நிற்க முடியுமா, ஐயா என்னோட நிழலில் போய் நான் நிற்க முடியாது, உன் நிழல் தான் பாது, அது உன் நிழல் தான், அது நிழலில் போய் நில்லு. இல்லையா அது நிற்க முடியாது. அப்பா சொன்னா, அப்படியா உன்னுடைய படிப்பு உனக்கு ஒரு நாள் உதவாதான் போயிடும், உன்னோட சொத்து உனக்கு எப்படி நிழல் உனக்கு உதவிலையோ அது மாதிரி உதவாமல் போயிடும். மற்றவங்க உனக்கு தயவு வேணும். எப்படி நீ மற்றவங்க நிழல் உன்னை நிழல் விட்டுட்டு நீ மற்ற நிழலுக்கு நீ போய் ஆசைப்படுறியோ, மற்றவங்க இல்லாமல் நீ வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனெல்லாம் உன்னால் வாழ முடியாது. பட்டயத்தை நம்பி கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. பட்டயம் தான் நம்பாதீங்க, பட்டயத்துக்கு மேலே ஒருத்தருக்கார். யாரு, கர்த்தர். கர்த்தரை நம்புங்க. எனக்கு இப்போ படிப்பு இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நல்ல வீட்டுக்கார இருக்கிறா, அப்படி நல்ல மனைவி இருக்குது, நல்ல பிள்ளை இருக்குது, எனக்கு போதுனே வாழாத. அந்த நிழல் தாங்காது உனக்கு. ஒரு உண்மையான நிழல் கர்த்தர் நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பிரசங்கம் வாசிக்கலாம், போலாமா, கன்க்ளூஷன் பண்ணுவோம். என்னதுங்க, தேவ சன்னிதியில் வந்து எட்டின என்ன எட்டிச்சுலாம், கூக்குரல் எட்டினது, அடுத்த நாள் எட்டினது, விண்ணப்பம் எட்டினது, அடுத்த நாச்சுங்க. அதெல்லாம் அக்கிரமுக்கு விலகி இருக்கணும், ஜபத்துக்கு அதிகமாக இருக்கணும். நீங்க கண்ணீரோடு கூக்குரலிட்டா கர்த்தர் கேட்கிறாரு, உன் ஜபத்தை கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பதில் இறங்கி அது அக்கிரமம் செஞ்சா கூட பெற்றது. எழுந்து நிற்போமா, தேவனுடைய பிள்ளைகளை எழுந்து நின்றான் நன்றி சொல்லாமா. இந்த 3 காரியங்களை கர்த்தருக்கு சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். எங்கள் ஜெபங்களாம் வந்து எட்டுது, எங்கள் தான தர்மலாம் வந்து எட்டுது. அப்பா நாங்கள் இன்னும் தான தர்மம் செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கிரமங்கள் வேணாம் தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமங்கள் போய் எட்டுகிறதா, அக்கிரமத்தை நம்ம வெறுக்கும் பொழுது தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறா. ஆண்டவர் நன்றி சொல்லாமா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உன் ஜெபங்களை தூதர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். கர்த்தர் அதுக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீ பண்ற ஜெபங்கள்லாம் பரலோகத்து போகுது. உனக்கு அற்புதம் செய்யும்படியாக, உனக்கு அதிசயம் செய்யும்படியாக பரலோக தேவனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்களை அதிகமாக செய்யிட்டையா, அது எட்டுகிற ஜெபம் ஆண்டவரே. விண்ணப்பங்கள் ஆண்டவரே எட்டுகிறது அப்பா, ஆசீர்வாதங்கள் எட்டுகிறது ஆண்டவரே. இவர்கள் படுற கூக்கர்ல நீ கேளுங்கப்பா. வியாதியில கூக்கர்ல இட்டால், கஷ்டத்துல கூக்கர்ல இட்டா அப்பா, வேலை நிமித்தமா கூக்கர்ல இட்டால், ஆபத்துல கூடால் கேட்டு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் செய்தீங்களே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.